சிரிப்பு இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுடைய தேடல். சிரிப்பு ஒரு பேச முடியாத மொழி. பூமியில் இருக்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு விஷயம். சிரிப்புன்னு ஒன்று நம்ம உருவாக்கலை, அது நம்மளை படைச்சவங்க, இந்த பூமியை படைச்சவங்க உருவாக்குனது. சிரிப்பில் நிறைய வகை இருக்குது. உண்மையான சிரிப்பு, பொய்யான சிரிப்பு, நட்பு சிரிப்பு, காதலின் சிரிப்பு, கள்ள சிரிப்பு, குழந்தையின் சிரிப்பு, ஏழையின் சிரிப்பு, வெற்றி சிரிப்பு, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் சிரிப்பில் இவ்வளோ வகையான சிரிப்பு இருந்தும் நம்ம சிரிக்க மாட்டோம். சிரிப்பு 1 கோடி இல்லை 100 கோடி பேர் இருந்தாலும் அவங்களோட துன்பத்தை ஒரே நிமிஷத்தில் அழிக்கிற ஒரு விஷயம். சிரிச்சுட்டே இருங்க, லைஃப் நல்லா இருக்கும்னு இந்த உலகத்தில் 99,99,99,999 பேர் சொல்லியிருக்காங்க. அதில் நான் மட்டும் சொல்லி என்ன மாறப்போகுது? அதே சமயம் ஏன் சிரிக்கணும், எதுக்கு சிரிக்கணும், எங்கே சிரிக்கணும், எப்போ சிரிக்கணும்னு சொல்கிறவங்களும் இதே உலகத்தில் தான் இருக்காங்க. மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் 3 விதம் தாங்க. ஒன்று நிறைய பண்ணுறவங்க, இல்லை கொஞ்சம் பண்ணுறவங்க, இல்லை சுத்தமாக பண்ணாதவங்க. சிரிப்புக்கும் கிட்டத்தட்ட அதே தான். ஒன்று நிறைய சிரிக்கிறவங்க, இல்லை கொஞ்சமாக சிரிக்கிறவங்க, இல்லை சுத்தமாக சிரிக்காதவங்க. ஒருவேளை எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? என்ன மச்சி, நேற்று புலி படம் பார்த்தியா? இல்லைடா, 5ஆண்டா. சரி, அங்கே பாரு. டேய், இங்கே வாடா. பேர் என்னடா? கார்த்திக். பேரை தானே சொன்னேன். டிபார்ட்மெண்ட்டு என்ன சொன்ன நீ இப்போ இப்படி சிரிக்கிறானுங்க? எந்த ஊர்? ஊர் பேர் சொன்னாலும் சிரிப்பானுங்க. இதனடா புதுசா இருக்கு, இப்படியெல்லாம் கலாய் வாங்கினது இல்லையடா. மச்சான், அடுத்த ரவுண்டு. டேய் 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 டேய், வா 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 வா. எங்க ஓடுற? வா. பேர் என்ன? டிபார்ட்மெண்ட்டு எந்த ஊரு? அவங்க பைத்தியமா இல்லை அவனுக்கு நான் பைத்தியமா? இந்த வழியில் வர வேணான்னு சொன்னானே, கேட்டியடா? வாடா பார்த்துக்கலாம். இவங்க எதை சொன்னாலும் சிரிப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு சாகடிக்கிறவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ லைவாக பார்த்துட்டீங்க. இப்போ இன்னொரு விதமான பிறவிங்களை பற்றி. ஏய் மோனிஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியான்னு தான் நான் கேட்டேன். அதுக்கேண்டா இவ்வளோ கேவலமாக ரியாக்ஷன் கொடுக்குற? டேய், சிரிச்சேன்டா. எது சிரிச்சியா? சிரிக்கிறதுனா இதான்டா. டேய், உனக்கு என்ன வேணும்? உன்னை பார்த்துட்டு போக வேண்டா. பாருங்க, இவ்வளோ நேரம் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு சிரிப்பு வரல. அவனை கலாச்சதும் கோவப்பட்டு உடனே போயிட்டான். ஏதோ ஐடியா சிம்மில் டவர் கிடைச்ச மாதிரி அப்பப்போ சிரிச்சுட்டு என்னையே திட்டிட்டு போகிறான். இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம்.
முழம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கல கனடே டே டஸ்கல கனடே டே டண்டனக டனகல டே 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 பவர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா ராஜ்கிரண் மாதிரி போகிறானேடா. இவன் தான் அந்த மூணாவது விதம். இவனுக்கு சிரிக்கவே தெரியாதான். உலகத்தில் இந்த மாதிரி பிறவங்க இருக்காங்கன்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சிரிச்சா யாருக்காவது கோவம் வருமா? ஆனால் இப்போ பார்த்த 3 வகை பிறவங்களும் சிரிச்சா எல்லாருக்கும் கோவம் மட்டும்தான் வரும், சிரிப்பு இல்லை. ஆனால் பாருங்கள், எல்லாரும் இந்த 3ல் ஒரு வகையாக தான் இருப்போம். சிரிப்புன்றது அடிமனசுலேருந்து வர ஒரு விஷயங்க. இப்போல்லாம் யாருக்கும் மனசே இல்லை, சும்மா கடமைக்கேன்னு சிரிச்சிட்ருக்கோம். சிரிப்புன்னு ஒன்று உருவானது மற்றவங்களுக்காக தாங்க. நம்ம சிரிப்பு நமக்கே சொந்தம் இல்லை. நம்ம எவ்வளோ சிரிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. இப்போல்லாம் யார் மற்றவங்களுக்காக சிரிக்கிறது? எங்கேயோ எப்பயோ நடந்த விஷயத்துக்காக இப்போ கவலைப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது ஒருத்த மூலிமா வரும், 10 பேர் மூலிமா வரும், ஏன் 100 பேர் மூலிமா கூட வரலாம். இதுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த 101வது ஆள் மேலே நம்ம கோவத்தை காட்டுறோம். இந்த தப்பை நம்ம எல்லாரும் பண்ணுவோம். எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்க காரணம் வேணுமா என்ன? நான் துன்பம் வரும் வேலையில் சிரிங்கன்னு சொல்லலை, துன்பம் வராத நேரத்தில் சிரிக்காமல் இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். சிரிப்புன்றது ஒரு சூப்பர் மேட்ருங்க. அதை நம்ம லைஃப்குள்ளே வந்தால் ஒரு செம்ம கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அப்போ இனிமேல் எல்லாரும் சிரிச்சிருவீங்களா?